தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 நம்ம வந்து அடைந்து கொண்டு இருக்கிறோம். இந்த தடவை ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பட்ஜெட்லாம் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த தடவை மகளிர் உரிமை தொகை உயருமான்னு சொல்லிட்டு பெரும் எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்திருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரம் கழிச்சு தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசு போடுவாங்க. அப்படி போடும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பட்ஜெட் வந்ததுக்கு பிறகு நாங்கள் மகளிர் உரிமை தொகை வந்து உயர்த்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வரக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் 2500 தரப்போகிறோம், எல்லாருக்கும் தருவோம்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2500 பற்றி பேச்சும் இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் யாருக்குமே புதுசாக ஃபார்மும் கொடுக்கல. அப்புறம் வந்து கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் கோடி அளவுக்கு வந்து கடன் இருக்கிறனால அந்த கடனை வந்து நம்ம வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து நாங்கள் வந்து வெளியிட முடியும். அதே சமயத்தில் நாங்கள் பட்ஜெட் போடும்போது கண்டிப்பாக வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதனால 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கவங்க 2500 உயர்த்தப்படுமான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா வாங்காதவங்க, இதுவரை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க இந்த தடவையாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மே மாதம் ஆட்சிக்கு வந்தவங்க மே, ஜூன், ஜூலை 3 மாதம் போயிருச்சு. இப்போ ஆகஸ்ட் மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடியே பட்ஜெட்லாம் போட்டாங்க. ஆனால் அதில் போடும்போது மகளிர் உரிமை தொகை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மகளிர் உரிமை தொகை பற்றியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம், அதுக்கப்புறம் முதியோர் பணம், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க, அறிவிச்சிருந்தாங்க. அதை எதையுமே இந்த தடவை பட்ஜெட்டில் கொண்டு வரல. கொண்டு வராட்டினாலும் கூட ஒரு வேளை வந்து ஏற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பட்ஜெட்டுக்கு பின்னாடின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட்ஜெட்டில் டைரெக்டாக எதுவுமே போடாதனால இந்த தடவை ஆகஸ்ட் மாதம் வந்து வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எவ்வளோ வந்து போடுறாங்கன்ட்டு. அதே சமயத்தில் புதுசாக நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட்டில் கேட்டாங்க. கிடையாது, புதுசாக இன்னும் யாருக்குமே ஃபார்மும் கொடுக்கல, யாரும் அப்ளையும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஒரு 2 விஷயம் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க, அதாவது வந்து மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மனு அனுப்பலாம். அந்த மாதிரி வந்து மறுபரிசீலனை அங்கங்கே நடந்துட்டுருக்கு. இன்னும் அதுக்கு கூட ரிசல்ட் வந்த மாதிரி தகவல் இல்லை. அதே சமயத்தில் வந்து புதுசாக ஃபார்ம் கொடுக்க முடியாட்டினாலும் மனு கொடுக்கலாம், அதாவது ஆன்லைன்லேயே கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். முதலமைச்சருடைய அந்த அஃபீஷியல் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குற்றங்கள் இருந்தால் மனு கொடுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மகளிர் உரிமை தொகை வரல, நான் வந்து தகுதியானவதா, நான் பல தடவை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனு போடலாம். அவ்வளோதான் பண்ண முடியுமோ தவிர அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் இணைத்ததாக இன்னும் தகவல் வரல. கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இணைப்பாங்க. இதுவரை வாங்கிட்டு இருக்கவங்க தான் இந்த தடவை வாங்குவாங்கன்ட்டும், இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இணைக்கக்கூடியவங்களுடைய வேலைகள்லாம் அடுத்தடுத்து தான் தொடரும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.